இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, என்னோடய ஸ்மார்ட் ஃபோனை வந்து நான் மாற்றிட்டேன். ஆக்சுவலாக இது ரெக்கார்ட் பண்ணுறது வந்து வேறு ஃபோன். நான் அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு டைமில் வந்து கிட்டத்தட்ட கர்வ் டிஸ்பிளே மேலே ஆசைப்பட்டு, அதாவது மோட்டரோலா ஃபோன்ஸில் வந்து கம்மி ரேட்லேயே கர்வ் டிஸ்பிளே வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆசைப்பட்டு போய் கீழே விழுந்தா உடஞ்சிருன்ற பயம், இந்த டெம்பர் வந்து நம்ம இந்த கவர் இது ஓட்டினா கேஸ் போட்டாலே கலண்டு வந்துடுது, கேஸ் போடாமல் வைக்கிற மாதிரி நிலமை வருது. டெம்பர் கிளாஸ் ஓட்டினா இவி தான் ஓட்ட முடியும், ஃபுல் க்ளூ கிளாஸ் ஓட்டினா சைடில் அப்பப்போ எந்திரிச்சிட்டு இந்த டஸ்ட்டு போய் உட்கார்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது போக மோட்டோவில் வந்து நிறையா ஓஎஸ் அப்டேட் அப்போ நிறைய கம்ப்ளைண்ட்டுமே இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் வந்து மாற்றிட்டேன். நான் மட்டும்தான் அப்படி அவஸ்தைப்பட்டேன்னு கேட்டால், நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கவங்கள்ட்டெல்லாம் கேட்கும்போதெல்லாம் இந்த கர்வ் டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது, எல்லாருமே கிட்டத்தட்ட அதே இது அந்த டெம்பர் ஒட்டி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட இந்த இது பயங்கரமாக செலவு வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எது ஓட்டினாலும் நம்ம டெம்பர் ஓட்டணும் அப்படின்னா கிளாஸ் போட முடியாது, கிளாஸ் போட்டோம் அப்படின்னா டெம்பர் போட முடியாது. அந்த இதில் தான் எல்லாமே கிட்டத்தட்ட போகுது. அது இப்போ டெம்பர் போட்டு கேஸும் உட்கார வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, அப்புறம் ஏதோ ஒரு தெரியாதமாக நம்ம பண்ணுற தப்புனால ஒன்று கேஸு டேமேஜ் ஆகுது, அப்படி இல்லை அப்படின்னா அந்த கவர் பிஞ்சு வந்துடுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு கரெக்டான சொல்யூஷனே இந்த கர்வ்ட் கிளாஸ்க்கு இல்லை. யூஸ் பண்ணுறவங்க ரெண்டுமே இல்லாமல் யூஸ் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுற மாதிரி ஆயிடுது. ஃபோனோட சேஃப்டி பார்த்தா அப்படின்னா நிறைய பேருக்கு அது கர்வ்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போயிடுது. யூடியூப்ஸ்லேயுமே நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அது வந்து இந்த செல்ஃபோன் கடையில் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ பார்த்துருப்பேன். நான் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்தது. அதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட கர்வ் கிளாஸை கொடுத்துட்டு ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே வாங்குற மாதிரி. உண்மையாலே அது என்னோட விஷயத்துலையும் அது தான். நான் வந்து என் ஓஎஸ் அப்டேட்க்கு அப்புறம் என்னோடய ஃபோன் திருப்பி ஒரு ஃபால்ட் வந்ததுனால நான் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு எனக்கு வேறு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வேறு ஃப்ளாட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளாட் டிஸ்பிளே மாறின பிறகு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பழைய எப்படி சொல்கிறது, நம்ம ஏதோ திருப்பியும் ஒரு புது ட்ரெண்டுக்கு போன மாதிரி. அதாவது ரீசெண்டாக ஒரு இந்த ரிவ்யூ போடுற வீடியோன்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ளாட் டிஸ்பிளேருந்து கர்வ் டிஸ்பிளேருந்து ஃப்ளாட் டிஸ்பிளேக்கு வந்தோடனே ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று அவங்க எப்படி சொன்னாங்க, அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு அவங்க சொன்ன விதம் வந்து பிடிச்சிருந்தது. ஃப்ளாட் இஸ் த நியூ ட்ரெண்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அவங்க உண்மையாலே அதுதான், இந்த கர்வில் அடிபட்டவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட் டிஸ்பிளே வந்து உண்மையாலே ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற விஷயம் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அது அந்த பாரமே ஒரு மாதிரி பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஏன்னா ஃப்ளாட் டிஸ்பிளேக்கு எங்கே போனாலும் டெம்பர் ஓட்டிடலாம், என்ன கேஸ் போட்டாலும் உட்காந்துடும். ரொம்ப ரேரஸ்ட் கேஸ், ஏதோ ரொம்ப ரேரஸ்ட் கேஸில் தான் இந்த டெம்பர் கிளாஸ் தூக்குறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். மற்றபடி வேறு எங்கேயுமே இந்த பிரச்சனை இருக்காது. எனக்கு வந்து நான் இனி இப்போ கர்வ் டிஸ்பிளேயில் வாழ்க்கையில் போகவே மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ அனுபவப்பட்டேன். ஃப்ளாட் டிஸ்பிளே தான் இனி ஃப்ளாட் டிஸ்பிளே தான் எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய நிம்மதி தந்த மாதிரி இருக்குது. கர்வ் டிஸ்பிளே வந்து நம்ம ஃபோனை அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு போன மாதிரி தான் இருக்குது எல்லா நேரமுமே. யாராவது இந்த மாதிரி அனுபவப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேதனைகளையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம்.